ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து மம்மியை பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஓகேங்களா, மம்மி வந்து வேலை முடிச்சுன்னு சரி ஓகே பிக் பண்ணுறான்னு சொன்னாங்க மம்மி. சரி நானும் பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒயிட் ஃபீல்ட் கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, சரி இப்போ பிக் பண்ணிட்டு போயின்னுக்கிறேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும்னு எங்களுக்கே தெரியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப்பில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், சீக்கிரம் போயிடுவோமா வீட்டுக்குன்னு தெரில. பட் வாங்க, ஒரு ஃபன்னாக இருக்க போது வாங்க ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறமே எப்படி போகுது இன்னைக்கு நாள்? பிஸியா அதோ இன்னும் வெளியில் போய் சேரல. காலையில் வந்தது வேலைக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாவம் மோனாலாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து நான் இப்போ ஆக்சுவலாக ஒயிட் ஃபீல்டுன்றது எவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு. பட் இது வந்து ஒரு பீக் இதுன்னு சொல்லலாம். இந்த ரோடெல்லாம் ரொம்ப இந்த கார்பரேட்டு ஐடி பீப்புள் அவங்கெல்லாம் இந்த ரோட்டில் தான் வந்து வேலை முடிச்சுன்னு வருவாங்க. கரெக்டாக மாட்டிக்கணும், ஒரு ஹவராக மாட்டினுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமாக இன்ச் இன்ச்சா போயினுங்குது பாருங்கள். நான் ஃபாஸ்ட்டாக போகல, ஒன்றுமே இல்லை, இது ஒரு இன்ச்சாக தான் போயினுங்குது. சரி, அந்த கேப்பில் நானும் மம்மியை போர் அடிச்சுனுக்குது. சரி அட்லீஸ்ட் உங்ககிட்டனா பேசலான்னு சொல்லிட்டு தான் விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே, காலையில் வந்தது, இன்னும் வீட்டில் போய் கூட பார்க்கல. ஆமாம், போனோம், போயிட்டெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கு விஜயகாந்த் பாட்டு கேட்டாங்க, சரின்னு போட்டு விட்டு விஜயகாந்த் சார் பாட்டு கேட்டுன்னு வந்திருந்தாங்க நேரம். எனக்கு பிடிக்கும் அவரு. வேற என்னன்னா பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மேம்னா. மம்மிக்கு இப்படி உங்கள் பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு உங்கள் பேரே தெரில. உங்கள் பேர் என்னன்னு நீங்களே சொல்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்ட பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நாங்களும் மம்மின்னு தான் சொல்லினுங்கிறோம். நாங்கள் வந்து பேர் ரிவீல் பண்ணல, நீங்களே ரிவீல் பண்ணிவிடுங்க உங்கள் பேர். வீட்டில் கூப்பிட்றது எல்லாருமே ஜெசிந்தான்ட்டு, ஜெசிந்தா. ஆஃபீஸ்லலாம் அனிதான்னு தான் தெரியும். உங்களுக்கு என்னதான் பேர்? அனிதா. அது பேர் பெரிய பேர், அது அது நாங்கள் சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு படத்தில் வந்து சிம்பு ஸ்டாரோட பேர் வந்து ரஜினிகாந்த்ன்னு தான் ஒரு பவர் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பவரான ஒரு பேர் அது. அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போத்துக்கு நாங்கள் ஷார்ட்டாக தான் சொல்லிக்கிறோம். எஸ், உங்கள் பேர் வந்து மம்மியோட பேர் வந்து அனிதா. ஆனால் நாங்கள் ஜெஸ்ஸின்னு தான் கூடுவோம் வீட்டில். ஒண்டி தான் அப்படி கூப்பிடுவாங்க. டாடி பேர் கூட கேட்குறாங்க. டாடி பேர் என்ன சொல்லிடு? ராஜேஷ் ராஜா அவரு. இப்போ எங்கள் மாமனார் பேர் வந்து மகேஷ் ராஜா. அந்த மாதிரி டாடி பேர் கூட ராஜேஷ் ராஜா. ஓகேங்களா, நிறைய நீங்கள் கேட்டது வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டோம், ரிவீல் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஒயிட் ஃபீல்ட்லேருந்து வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஆமாம், ஸோ பஸ்ஸே எடுத்துச்சு. பாவம் அவங்களும் வந்து காலையில் போனாங்க ஆஃபீஸ்க்கு, டயர்ட் ஆகிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நாங்கள் கரெக்டாக சாப்பிட்ற டைமில் யார் கால் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன், தெரிதுங்களா? மோனா தான் கால் அடிக்குது. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோன்னா, இருங்க நான் கால் அட்டன் பண்ணுறேன், நான் பேசிட்டு உங்ககிட்ட வரேன். எங்கே இருக்கிறீங்க, எங்கே சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ நான் பேசிக்கும்போது கரெக்டாக அதான் கால் பண்ணிச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா பூரி சாப்பிடுறது. ஹஸ்பண்ட் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக்குறோன்னு தெரியும். ஏன் இவ்வளோ டேடியே வந்துட்டாரு வீட்டுக்கு, நம்ம எங்கே மாட்டின்னுக்கிறோம் டிராஃபிக்லன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணிச்சு. 2 வீலரில் போயிட்டாரு, அதனால ஈஸியாக போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து மசாலா பூரி சாப்பிட்டு அப்புறம் பார்சல் வர சொல்லிக்கிறேன், அதுவும் வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து இது நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களா ஜிலேபி? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டீ ஓடிங்குது. குடி நல்லாயிருக்கும் எங்கள் டீ, குடிங்க. நல்லா இருக்கு டீ. குடிங்க, குடிச்சிட்டு கொடுங்க. நல்லா டீ நான் போடலமே, கடைக்காரருக்கு தான் சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் ஃபேமஸ் டீ கடை, அதனால சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எப்படா வெளியே வந்துக்கிறோம் நீ நானும்
இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நானும் மம்மியும் ஒண்டியாக வெளியே வர்றது. அப்படின்னா ஆட்டோவில் போகணும் 2 பேரும். ஒரு நாள் அப்படி ஆட்டோவில் போவோம். ஆனால் நானும் மம்மியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒண்டியானா நம்ம டைம் இப்படி வந்து வெளியே சாப்பிட்டு டைம் கொஞ்சம் நம்ம நிறைய பேசணும். பேசினே வீடு பேசுறதுக்கே டைம் கொடுத்துடல. எங்கேயோ ஓரத்தில் நிற்க வச்சுட்டு எதனா டீ குடிச்சிட்டு நம்ம எதனா பேசலான்னு பார்த்தா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி டபா டுபாருன்னு சவுண்டு, நம்ம கொஞ்சம் தூரமே இருந்துட்டோம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்பத்துலேருந்து. பாருங்கள் போகிறவங்கெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இங்கே வேறு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துங்கிறாங்க நிப்பாட்டிட்டு. அது என்ன தான் பிரச்சனைன்னு பார்க்கலான்னு. 1 மணிலேருந்து ஐநூறுதாமே மத்தியானம் 1 மணிலேருந்து கடைக்கார சொல்கிறாரு. அது எப்படி தான் என்னன்னே தெரிலப்பா, அப்படியே வச்சுக்கிறாங்க 1 மணிலேருந்துன்ட்டுன்னு. ஆனால் நம்ம ஜனங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. நடந்து போகிறவங்கலாம் நிப்பாட்டிட்டு இந்த அங்கிளெல்லாம் நாங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அங்கிளெல்லாம் இல்லை இந்த அங்கிள் பார்த்தியல்ல, இவர் வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஒரே ஸ்பாட்ல இருந்து பாத்துங்கிறாரு. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நம்மளும் கண்டுக்கல ஆக்சுவலாக, நம்ம சாப்பிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப பயங்கரமாக என்னக்குது என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம டீ குடிச்சு கிளம்புவோம் வீட்டுக்கு. போயிட்டு இவங்களுக்கு பார்சல் வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு டாடி, மோனா, பாட்டி, அப்புறம் ஷாரனுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டேன். அவங்களுக்கு சப்பாத்தி. சரி ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஃபுல்லு பாட்டு வைப் பண்ணினே வந்திருந்தாங்க. சடனாக என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேளுங்களேன். என்னமே சொன்னேன் இப்போ நீ எனக்கு சொல்லியிருந்தேன், அப்படியே சொல்லுமே. நான் நிறைவேற்றுறமே நீ சொல்லுறத. எனக்கு இந்த மாதிரி விஜயகாந்த் சாங் கேட்டுக்குன்னு உன் கூட என் பிள்ளை கூட நான் உட்காந்து ஒரு காரில் போயிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகணுன்னு ஒரு ஆசை. அவ்வளோதானே சொல்லிட்டீங்கல்ல. நிறைய போய்க்கிறோம். ஆனால் ஒண்டியா நம்ம 2 பேரும் வண்டி இந்த மாதிரி பேசிக்கின்னு பாட்டு கேட்டுக்கின்னு அது அவங்க இஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து நிறைவேற்றுறேன். என்றைக்குனா ஒரு நாள் நான் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக நான் வந்து கார்லேயே லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போயிட்டு வரேன். இது நான் வந்து பதிவு பண்ணிட்டேன் ஆல்ரெடி வீடியோவில். கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போவேன். அது ஒரு ஆசை. அதுதான் இதெல்லாம் சின்ன ஆசைகள் தான், அது நிறைவேற்றிடலாம். சந்தோஷமா ஜாலியா உட்காந்து இப்படி கேட்டுன்னு என் புள்ள கூட நான் லாங் டிரைவ் போறேன். ஓகே பண்ணிடலாம். டன். இந்த செல்ல குட்டி எல்லாருக்கும் கூட உனக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு பா. இன்னைக்கு என்ன ஃபன்னு பண்ண தருவேன் நானும் மம்மியும். ஃபுல்லாக வைப் தான் இன்னைக்கு. எஸ், இதோ அவங்களோட ஆசைகள் எல்லாம் சொல்லின்னு வந்திருந்தாங்களா? இல்லை ஏதோ சொல்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருட்டில் தெரில, நான் வீடியோ எடுத்துனே வந்திருந்தேன். பார்த்தா கண்ணில் தண்ணி விட்டுன்னு வந்துருங்க. இல்லப்பா எனக்கு இதெல்லாம் ஆசை. பார்த்தாக்க எவ்வளோ பேஜராகுது இல்லையா? எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்றாங்க என் பிள்ளைங்க என்னை பார்க்கறது இல்லை கொள்றது, அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு பயம் ஆகும். ஆனா நம்ம பிள்ளை நம்மளை உட்கார வச்சு இப்படி வாங்கி கொடுத்து அம்மா நீ பசியாக்குறியா இந்த சாப்பிடுன்னு வாங்கி கொடுத்தா, ஒரு நல்ல பாட்டுங்க போட்டு எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் பாட்டுங்க போட்டு. என்னம்மா என்ன அவ்வளோ டவுட் பண்ற? இதெல்லாம் காசு கொடுத்தாமா வரும், இதெல்லாம் ஈஸியா பண்ண வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டினியூ எங்க விட்டு அதேதான். போல 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 போலன்னு தண்ணி வந்துனுக்குது. நீ யாமி அழுவுறானா? இல்லப்பா நான் நிஜமா தாப்பா சொல்றேன். எனக்கு வந்து குஷியாகுது. இந்த மாதிரி எல்லாம் நான் ஆசை. மற்ற பசங்களை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு அந்த கூட வரும்போது அது என்ன ஒரு இதாச்சு இந்த இந்த டிரைவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போக கூடாதா? ஓ அப்படி. இங்க டிரைவ் போடுற மாதிரி இருக்குது இந்த ஊர்ல. நான் ஜாலியா பையனோட லாங் டிரைவ் போயிட்டு வந்த மாதிரி. இல்ல அதுதான்ப்பா சொல்றேன். இந்த சிட்டிக்குள்ள லாங் டிரைவ் போக மாதிரி முடியாது, டிராஃபிக்கு. அதனால தான் இன்னைக்கு ரொம்ப நேரமா நம்ம வந்து சரி ரொம்ப நேரம் ஆச்சா அந்த ரோட்டில். வேற என்ன பண்ணுவோம், பேச்சு நல்லா பேசினே இருந்தோம் அப்படி இப்படின்னு. அவங்களுக்கு அது ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம புள்ள தான் நம்ம சின்ன வயசுலன்னு வளர்த்தோம், இப்போ நம்மளுக்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு நம்மளே கேர் எடுத்துக்குது புள்ள. அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. அதுதான் அதுக்கு மேல இந்த புள்ள, அதுக்கு மேல அந்த புள்ள. எதுக்கு தொப்பி? ஆபீஸ்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரெண்டா வாங்கி வருவாரு. அந்த மாதிரி எனக்கு ரெண்டு பேரும் ஆபீஸ்ல போட்டு சுத்திட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு நான் ஓகே இவ்வளோ சின்ன விஷயம் தானே, கண்டிப்பாக ஒரு நாள் போனால் நான் மம்மியை வந்து லாங் டிரைவ் ஒன்லி நானும் மம்மி. இல்லை அது ஒரு சின்ன ஆசைக்குதுல அவங்களுக்கு வந்து பாட்டு கேட்டுக்குன்னு
அப்படியே ஜாலியாக போயிட்டு வரணுமா கண்டிப்பாக இது நேரத்தில். ஏன்னா அவங்க வந்து ஒன்றும் கோடியில் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்கல. இதெல்லாம் சின்ன விஷயங்க தான். இது வந்து ஒரு சிம்பிள் வீடியோ தான் ஆக்சுவலாக. நான் சும்மா நார்மலாக பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போர் அடிக்குது டிராஃபிக்கில். பெரிய பெரிய ஆசை இத்த வாங்கி கூட அதெல்லாம் லைஃப் இல்ல. இருக்கிற வரைக்கும் புள்ளைங்க கூட ஜாலியா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க டாடி கூட்டின்னு போய்கிட்டு பாட்டு பாட வச்சிருக்குது. அது என்னன்னு ஒரு பெத்த பிள்ளை நம்மளுக்கு எவ்வளவு செய்துச்சேன்றது தான். அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செய்யறாரு. அது இல்லை நான் பெத்த பிள்ளை எனக்கு இவ்வளவு செய்துச்சு, அது எங்களோட கடமை, நாங்க செஞ்சு தான் ஆகணும். இல்ல அவர் கூட போக கூட அந்த ஃபீல் வரல. அது ஹஸ்பண்ட் பாரதடி உங்க கூட வரும்போது கூட அந்த ஃபீல் வரலையா? அப்படின்னா அவர் ஹஸ்பண்ட் அவருடைய வேலை அவர் எல்லாமே கரெக்டா செய்யறாரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி இருக்குன்னு. ஆனா ஒரு பிள்ளை கூட போகும்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க இல்ல, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸும் கூட என் பிள்ளை இப்படி பார்த்து அந்த மாதிரி நினைச்சுன்னு வரும்போது இவன் இப்படியெல்லாம் கவனிக்குமே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆச்சு. வேற ஒண்ணு இல்லை. சரி, என்னோட கடமை எங்க அம்மாவை பாத்துக்கிறது. அவங்க வந்து காலில் போனாங்களா, எனக்கு அது யோசனை பண்ணேன். நான் அந்த பஸ்லேருந்து அவ்வளோ தூரம் வந்தாங்க அவங்க. நான் தெரியும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கேருந்து என்ன சாப்பிடுவாங்க அதான் கேட்டேன். டீ காஃபி என்னன்னா இல்லை வான சாப்பிட வச்சிடலாம் வான்னு சொல்லிட்டு தான். எல்லா பேரும் புள்ள நம்மள சந்தோஷமா யாரும் ஒண்ணு நீங்க ஆசி வாங்கி இது பண்ணுங்க அது பண்ணி யாரும் கேட்கறது இல்லை. நெஜமாப்பா நான் வந்து சரி ஒரு கிளிப்பிங் இப்படி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கல, இவங்க ஆசைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இப்படி திரும்புறேன் புள்ள புள்ள புள்ளன்னு தண்ணி வந்துனுக்குது. எனக்கு நெஜமா எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. என்னை கூப்பிட்டுன்னு போகிறது இதே வந்து இதாகுது. உனக்கு என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னைக்கு நான் ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். மம்மி ஒரு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் லாங் கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்னென்ன வேணும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு ஸ்விங்கின்னு கூப்பிட்டு. ஆக்சுவலாக உன் பர்த்டேக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து உன் பர்த்டேக்கு வந்து ஊட்டி தான் பிளான் பண்ணோம் 50 years. சரி அவங்களுக்கு ஊட்டி கூப்பிட்டு போகலான்ட்டுன்னு. மேடம் வந்து உள்ளே ஒரு பேபி இருக்கிறதுனால தான் சரி ஓகே ட்ராவல் பண்ணுறது கஷ்டன்றதுனால தான் அது நாங்கள் வந்து பண்ணல. இல்லைனா கண்டிப்பாக ஊட்டி ட்ரிப்பு தான் போட்டிருப்பேன். சரி கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஏய் அவங்க கேட்டிருந்தேன்னா புள்ள டாடி கூட சொல்ல இல்லை மம்மி கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணியிருந்துக்கு இவ்வளோ ஆசைகள் வந்துச்சு. டாடி கூட ட்ராவல் பண்ணனா வரும். டாடி உனக்கு என்ன டாடி வேணும்? உங்க 2 பேருக்கும் வந்து நல்லா ஜாலியாக ஒலே ஓசை கலகடான்னு போவீங்கன்னு வண்டி வாங்கி கொடுத்தா போக மாட்டேன்றீங்க. உனக்கு நான் மாமி ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகலான்னுங்கிறேன். அப்போ மாமி எங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் பாட்டியை வந்து மாமின்னு தான் கூடுவேன் நான். இவங்க வந்து மம்மியோட மம்மி. ஃபேஸ் கட் பாருங்க 2 பேருக்கு ஃபேஸ் கட். பாத்தியா உங்க ஒத்துக்க மாட்டேன் பாத்தியா? உனக்கு என்ன வேணும் உன் ஆசையா கொஞ்சம் கேட்டுரு. ஏன்னா எப்போ வந்து கல்யாணம் பண்ணின்னு உன்னை அனுப்பிச்சிடுவான்னு தெரியாது, அதனால சொல்றேன். உனக்கு என்ன வேணும் இப்பயே கேட்டுரு. இப்பயே வந்து நான் உனக்கு என்னென்ன ஆசைகள் வேணும் அண்ணன் கிட்ட கேளு, நான் செய்யறேன்.